மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மயிலாடுதுறை 56வது பள்ளி விழா ஆண்டறிக்கை. பெருமைக்குரிய விழா தலைவர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் நம்மையும் நம் பள்ளியையும் நல்வழியில் நடத்தி செல்கின்ற பள்ளி தாளாளர் மற்றும் செயலர் அவர்களுக்கும் மாயூரம் ரோட்டரி சங்க தலைவர் செயலர் சங்க உறுப்பினர்களுக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி இவ்வாண்டிற்கான ஆண்டறிக்கையை அளிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். 24/6/2023 அன்று மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் போதை ஒழிப்பு தினம் சிறப்பிக்கப்பட்டது. அதையொட்டி கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி நடைபெற்றது. நம் பள்ளி மாணவர்கள் திரளாக பங்கேற்றனர். அதில் நம் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர் ஏ ஆண்ட்ர கிறிஸ்டபர் பேச்சு போட்டியில் முதலிடத்தையும் 9ஆம் வகுப்பு மாணவர் ஒய் ஸ்ரீராம் கண்ணா கட்டுரை போட்டியில் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். 3/7/2023 அன்று நம் பள்ளியில் மாணவர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரொபாலிக்ஸ் வகுப்புகள் துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் நம் பள்ளி தாளாளர் ரொட்டேரியன் எஸ் பெர்னார்ட் தலைமை தாங்க ரோட்டரி பள்ளியின் முன்னாள் மாணவரும் ரொபாலிக்ஸ் நிறுவன தலைவருமான கே சதீஷ்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் மாயூரம் ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் எஸ் ராஜகுமார் மற்றும் பள்ளியின் பொருளர் ரொட்டேரியன் எஸ் உமாவதி, மாயூரம் ரோட்டரி சங்க செயலர் ரொட்டேரியன் சிவகுமார், ரொட்டேரியன் செந்தில் ஆனந்த், பள்ளி முதல்வர் ஆர் யோகநாதன் கலந்து கொண்டார்கள். இறுதியாக ரொபாலிக்ஸ் பொறுப்பு ஆசிரியர் டி.ஜே. மணிகண்டன் நன்றியுரை வழங்க விழா நிறைவு பெற்றது. 15/7/2023 அன்று தமிழக முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராசரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. நாம் பள்ளி மாணவர்கள் காமராசரின் நினைவை, புகழை தங்களுடைய பேச்சாற்றல் மூலம் வெளிப்படுத்தினர். நம் பள்ளியில் இவ்வாண்டிற்கான தமிழ் இலக்கிய மன்ற துவக்க விழாவானது 21/7/2023 அன்று மதியம் 3 மணி அளவில் துவங்கியது. அவ்விழாவில் நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் வரவேற்புரை வழங்க மாயூரம் ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் எஸ் ராஜகுமார் அவர்கள் முன்னிலையில் விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றது. அவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக செந்தமிழ் பாவலர், பட்டிமன்ற பேச்சாளர் வாய்மை இளஞ்சீரன் அவர்கள் மாணவர்களின் முன்னேற்றத்தில் திருக்குறளின் பங்கு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். பள்ளியின் முதல்வர் அவர்கள் நன்றியுரை கூட நாட்டுப்பண்ணுடன் விழா சிறப்பாக நிறைவுற்றது. மேலும் 27/7/2023 அன்று நம் பள்ளி வளாகத்தில் அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் மாயூரம் ரோட்டரி சங்கம் இணைந்து மாணவர்களுக்கான கண் பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. அம்முகாமில் டாக்டர் மேகா நாயர் கலந்து கொண்டு மாணவர்களின் பார்வை குறைபாட்டை கண்டறிந்து அவர்களுக்கு கண்ணாடி வழங்கவும் சிகிச்சை அளிக்கவும் பரிந்துரைத்தார். மேலும் முகாம் நடைபெற்ற ஒரு வாரத்திற்குள் பார்வை குறைபாடுடைய மாணவர்களுக்கு கண்ணாடிகளை வழங்கி அரவிந்த் கண் மருத்துவமனை தன் பணியை சிறப்பாக செய்தது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 4/8/2023 அன்று மயிலாடுதுறை மாவட்ட குறுவட்ட அளவிலான மேசைப்பந்து போட்டி நம் பள்ளியில் நடைபெற்றது. நம் பள்ளி தாளாளர் ரொட்டேரியன் எஸ் பெர்னார்ட் அவர்கள் இனிதே துவங்கி வைத்தார். அப்போட்டியில் ரோட்டரி கிளப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் பால்ஸ் மகளிர் மேல்நிலைப்பள்ளி, சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, குருஞான சம்பந்தர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தியாகி நாராயணசாமி மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகள் கலந்து கொண்டன. மேலும் 4/8/2023 அன்று மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் ரோட்டரி சங்கம், ரோட்டரி கிளப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நம் பள்ளியில் நடைபெற்றது. நம் பள்ளியின் தாளாளர் வரவேற்புரை வழங்க ரோட்டரி சங்க தலைவர் தலைமையேற்க பள்ளியின் பொருளர் வாழ்த்துரை வழங்கினார். அச்சமயம் வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்கள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்தார். மாணவர்களிடம் சாலை பாதுகாப்பு தொடர்பான வினாக்களை கேட்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் போதைப் பொருள் விழிப்புணர்வு தொடர்பான கருத்துக்களை காவல்துறை உதவி ஆய்வாளர் ஜெயலட்சுமி அவர்கள் எடுத்துரைத்தார். ரோட்டரி சங்க செயலர் அவர்கள் நன்றியுரை வழங்க முகாம் சிறப்பாக நடைபெற்றது. 10/8/2023 அன்று நம் பள்ளிக்கு ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜி செங்குட்டுவன் அவர்கள் வருகை புரிந்து நம் பள்ளிக்கு புதிய ஜெனரேட்டர் சேவையை தொடங்கி வைத்து மேலும் அந்நாள் நினைவின் தொடர்ச்சியாக மரக்கன்றும் நட்டு வைத்தார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். 15/8/2023 அன்று நம் பள்ளியில் 76வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மாயூரம் ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் எஸ் ராஜகுமார் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து ரொட்டேரியன் எஸ் பெர்னார்ட் பள்ளி தாளாளர் அவர்கள் வரவேற்புரை வழங்க கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து சாரண சாரணியர் சங்கத்தை ரொட்டேரியன் எம் சிவகுமார் மாயூரம் ரோட்டரி சங்க செயலர் துவங்கி வைத்தார். இன்ட்ராக்ட் கிளப்பை ரொட்டேரியன் எஸ் சவுந்தரபாண்டியன் பொருளாளர் மாயூரம் ரோட்டரி சங்கம் அவர்கள் துவங்கி வைத்தார். செஞ்சிலுவை சங்கத்தை ரொட்டேரியன் எஸ் செந்திலானந்த் துவங்கி வைத்தார். பள்ளி முதல்வர் ஆர் யோகநாதன் அவர்கள் நன்றியுரை கூட விழா இனிதே நிறைவடைந்தது. 5/9/2023 அன்று நம் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. அவ்விழாவின் போது நம் பள்ளி தாளாளர் அவர்கள் வரவேற்புரை வழங்க ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அட்வொகேட் கிளப் சார்ட்டர்ட் மெம்பர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்பளிப்பு வழங்கப்பட்டது. மேலும் ஆசிரியர்களை சிறப்பித்தும் ஊக்குவிக்கும் விதமாக சென்ற கல்வியாண்டில் மேல்நிலை வகுப்புகளில் 100% மதிப்பெண் பெற்று தந்த பாட ஆசிரியர்களை சிறப்பித்து அன்பளிப்பு வழங்கினர். இறுதியாக நம் பள்ளி முதல்வர் அவர்கள் நன்றியுரை வழங்க விழா இனிதே நிறைவுற்றது. மாணவர்களின் திறனை வளர்ப்பதில் முன்னெடுத்து செல்லும் பள்ளி என்பதை நிரூபிக்கும் ஒரு நிகழ்வாக 14/9/2023 அன்று காலை 10:30 மணி அளவில் நம் பள்ளி மற்றும் மாயூரம் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்தி பைஜூஸ் துவக்க விழாவானது இனிதே நடைபெற்றது. ரொட்டேரியன் PDGS A மணி RI டிஸ்ட்ரிக்ட் 2981 அவர்களின் வழிகாட்டுதலின்படி ரோட்டரி இந்தியா லிட்டரசி மிஷன் லக்ஷயா ஸ்காலர்ஷிப் பவர்ட் பை பைஜூஸ் நிறுவனமானது நம் பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள கல்வி ஊக்கத்தொகையை வழங்கியது. அவ்விழாவில் நம் பள்ளி தாளாளர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள். ரொட்டேரியன் PHFS சங்கர் கணேஷ் பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை டெல்டா அவர்கள் மற்றும் ரொட்டேரியன் எஸ் ராஜகுமார் மாயூரம் ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் எஸ் உமாபதி பள்ளி பொருளர் அவர்கள் வாழ்த்துரை வழங்க விழாவின் சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் PDGR பாலாஜி பாபு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெய்னர் RI டிஸ்ட்ரிக்ட் 2981 கலந்து கொண்டு பைஜூஸ் செயலியின் செயல்பாட்டை அறிமுகம் செய்து விழாவை சிறப்பித்தனர். இறுதியாக நம் பள்ளி முதல்வர் அவர்கள் நன்றியுரை கூற விழா சிறப்பாக நிறைவுற்றது. 23/9/2023 அன்று மாநில அளவிலான சிலம்பம் போட்டி யுனிவர்சல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வலங்கைமானில் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற நம் பள்ளி மாணவர் A முகமது ராஃபிகான் தங்கப்பதக்கம் பெற்றார். 27/10/2023 அன்று நம் பள்ளியில் தீபாவளி தினத்தை முன்னிட்டு தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. அவ்விழாவில் நம் பள்ளி தாளாளர் அவர்கள் வரவேற்புரை வழங்க ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் எஸ் ராஜகுமார் அவர்கள் சிறப்புரையாற்றி விழா சிறப்பாக நடைபெற்றது. அவ்விழாவில் நம் பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் தீபாவளி தொடர்பான கருத்துக்களை கூறி சிறப்பித்தார். மேலும் பரதநாட்டியத்தில் தொடங்கி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியில் நம்ம தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இறுதியாக நம் பள்ளி முதல்வர் அவர்கள் நன்றியுரை கூற விழா இனிதே நடந்தேறியது. 28/10/2023 அன்று நம் பள்ளி வளாகத்தில் அறிவியல் கண்காட்சி மற்றும் ரோபாட்டிக்ஸ் துவக்க விழா நடைபெற்றது. அச்சமயம் நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் வரவேற்புரை வழங்க நம் பள்ளியின் பொருளாளர் வாழ்த்துறையுடன் மாயூரம் ரோட்டரி சங்க தலைவர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மாணவர்கள் பல்வேறு துறைகள் தொடர்பாக பொருட்களை காட்சிப்படுத்தினர். ரோபாட்டிக்ஸ் மற்றும் அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதியாக நம் பள்ளி முதல்வர் அவர்கள் நன்றியுரை வழங்க சிறப்பாக முடிவுற்றது. 22/11/2023 அன்று இந்திய அஞ்சலகத்துறை நடத்திய மின்னணு கழிவு மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வு கட்டுரை போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். அதில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் M கவிப்பிரியா மற்றும் S ஆதிரக்ஷியா பரிசுகளை பெற்றனர். 2/12/2023 அன்று மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி கொங்குநாடு பொறியியல் கல்லூரி தொட்டியத்தில் நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு படிக்கும் நம் பள்ளி மாணவி வி தீபிகா பங்கேற்று சிறந்த முறையில் விளையாடினார். 22/12/2023 அன்று நம் பள்ளி வளாகத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு சப்போஸ் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. அச்சமயம் பள்ளி தாளாளர், செயலர் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் நம் பள்ளி ஆசிரியர் சாண்டா கிளாஸ் வேடமணிந்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மாணவர்கள் உற்சாகமாக ஆடி பாடி மகிழ்ந்தனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். 11/1/2024 சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அவ்விழாவில் ரோட்டரி சங்க தலைவர், நம் பள்ளி தாளாளர், பொருளர் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அச்சமயம் நம் பள்ளி ஆசிரியர்கள் மாக்கோலமிட்டு சர்க்கரை பொங்கல் பொங்கி மகிழ்ந்தனர். மாணவர்கள் கலந்து கொண்டு நாட்டுப்புற கலைகளை செய்து காட்டியும் மாணவியர்கள் கும்மியடித்தும் விழாவை கொண்டாடினர். நம் பள்ளியே விழா கோலம் கொண்டிருந்தது.
இறுதியாக மாணவர்கள் அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது. இவ்வாண்டு இனிப்புடனும் மகிழ்வுடனும் தொடங்கியது என்பதை பெருமையோடு கூறி மகிழ்கின்றேன். 12/1/2024 அன்று நம் பள்ளியில் இலக்கிய மன்ற நிறைவு விழாவானது மதியம் 3 மணி அளவில் தாளாளர் அவர்களின் வரவேற்புரையுடன் தொடங்கியது. மாணவர்கள் நிகழ்த்திய கலை நிகழ்ச்சிகளும் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி முன்னை தமிழ்துறை தலைவர் சாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நடுவராக வீற்றிருக்க நம் பள்ளி மாணவர்கள் இரு அணியாக விளங்கி பட்டிமன்றம் மிகவும் சிறப்பாக நிகழ்ந்தேறியது. நிறைவாக நம் பள்ளியின் முதல்வர் அவர்கள் நன்றியுரை வழங்க விழா சிறப்பாக நிறைவடைந்தது. 20/1/2024 அன்று நம் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் தலைமையில் மகிழ்ச்சியாக கல்வி சுற்றுலா சென்று வந்தனர். 26/1/2024 அன்று குடியரசு தின விழா மற்றும் பள்ளி விளையாட்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் வரவேற்புரை வழங்கினார். ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் MPHF RV குரு கோவிந்த், அசிஸ்டன்ட் கவர்னர் 2024-25 டிஸ்ட்ரிக்ட் 2981 ஜோன் 19 அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி விளையாட்டு விழாவை தொடங்கி வைத்தார்கள். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் நம் பள்ளி கல்வியை வளர்ப்பதிலும் சமூக சேவை செய்வதிலும் மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணர்தலிலும் விளையாட்டு திறன்களை வளர்ப்பதிலும் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலும் முதன்மையான பள்ளியாக திகழ்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை பெருமையோடு கூறிக்கொண்டு இவ்வாண்டிற்கான ஆண்டறிக்கையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.